Welcome to Ramaswamy Sanskrit course. Sanskrit, Saral Sanskrit, பால்போத் பாரத வித்யா பவன் சிலபஸில் பாடம் ஒன்று முதல் பாடம் படிக்க போகிறோம். இப்போ பிரதம போட்டு இப்படி ரெண்டு புள்ளி போட்டால் ஹேன்னு படிக்கணும். பிரதமக பாடக பாடம் ஒன்று. துவம் இது வா போட்டு இந்த பக்கம் இது பண்ணி விட்டால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது செங்குத்து கோடு போய் வந்தால் துவான்னு படிக்கணும். துவா இது மா போட்டு கீழே இது போட்டாலும் இம்முன்னு படிக்கணும். துவம் அப்படின்னா துவம்னா நீ அப்படின்னு அர்த்தம். பிரதி பெயர் சொல் ப்ரோனோன்பாங்க இங்கிலீஷில். பிரதி பெயர் சொல் அவன், அவள், நான், நீ அதெல்லாம் பிரதி பெயர் சொல். அவன், அவள், அது, நான், நீ இதெல்லாம் பிரதி பெயர் சொல். சப்தாகனா வார்த்தைகள் அப்படின்னு அர்த்தம். வார்த்தைகளை பார்ப்போம். இப்போ பத்திரம் மா போட்டு கீழே போட்டால் இம்முன்னு சொல்லியிருக்கேன். பத்திரம்னா ஒரு கடிதம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி புஸ்தகம் மா போட்டு கீழே போட்டால் இம் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது இஸ்தா சேர்ந்துருக்கு. செங்கத்துக்குள்ள போயிட்டு இஸ்தான்னு வந்திருக்கு. புஸ்தகம் ஒரு புஸ்தகம். அக்ஷராயும் மா போட்டு கீழே போட்டால் இம்முன்னு சொல்லியிருக்கேன். அக்ஷராயும் அக்ஷரம் ஒரு எழுத்து அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் அர்த்தம் போட்டுக்க. பத்திரம்னா ஒரு கடிதம் அப்படின்னு அர்த்தம். புஸ்தகம்னா ஒரு புஸ்தகம் அப்படின்னு அர்த்தம். அக்ஷரம்னா ஒரு எழுத்துன்னு அர்த்தம். ஏகம்னா ஒன்று. மா போட்டு கீழே போட்டால் இம்முன்னு அர்த்தம். ஏகம்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஜலம் நீர். துக்தம் இந்த இதோட அந்த செங்குத்து போய் இந்த தா சேர்ந்துருக்கு. இக்தம்னு படிக்கணும். துக்தம்னா பால் அப்படின்னு அர்த்தம். கிருதம்னா மாமூல் கீழே போட்டால் இம்முன்னு சொல்லியிருக்கேன். கா போட்டு கீழே ஒரு செமசருக்கு சின்னதாக போட்டால் கிருன்னு படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். கிருதம்னா நெய் அப்படின்னு அர்த்தம். மதுரம்னா இனிமை, இனிப்பு. இது போட்டு செங்குத்து கோடு போயிட்டு வா போட்டு சேர்ந்துருக்கு. செங்குத்து போய் சாமும் வா சேர்ந்துருக்கு. ஸ்வான்னு படிக்கணும். ஸ்வச்சம் இச்சுவோட ஒரு செங்குத்து கோடு போயிட்டு சா சேர்ந்துருக்கு. ஸ்வச்சான்னு போட்டு இது இம்மு. மா போட்டு கீழே போட்டால் இம்மு. ஸ்வச்சம்னு படிக்கணும். ஸ்வச்சம்னா சுத்தம் அப்படின்னு அர்த்தம். நானா இல்லை அப்படின்னு அர்த்தம். மானா செய்யாதே வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். கிரியாபதானி வினைச்சொற்கள்னால் வர்புன்னு அர்த்தம் இங்கிலீஷில். அது ஒரு வினையை குறிக்கிறது, ஒரு செய்கை குறிக்கிறது தான் வினை சொல்லுது. பட்டுன்னு போட்டிருக்கு. அது பட அப்படின்னு படிக்கணும். படி கல் கற்றுக்கொள். லிக்க படி கல் கற்றுக்கொள். லிக்க எழுது. பிப குடி பருகு. எல்லாம் நோட் பண்ணிங்க.
கிரியா பதானி அப்படின்னா வினைச்சொற்கள்னு அர்த்தம். சொல்ல விட்டேன், சாரி. கிரியா பதானி அப்படின்னா வினைச்சொற்கள், ஒரு ஆக்ஷனை கொடுக்கிறது. பட் பட படி கல் கற்றுக்கொள். லிக் லிக எழுது. ப பிப குடி பருகு. வாக்யானி வாக்யானினா வினைச்சொற்கள். துவம் பட் நீ படி. துவம் லிக் நீ எழுது. துவம் பிப நீ பருகு குடி. துவம் பத்திரம் பட துவம் பத்திரம் பட நீ ஒரு கடிதம் படி. துவம் பத்திரம் லிக நீ ஒரு கடிதம் எழுது. துவம் துக்தம் பிப நீ பால் குடி. துவம் ஏகம் பத்திரம் பட நீ ஒரு கடிதம் படி. துவம் ஏகம் பத்திரம் லிக் நீ ஒரு கடிதம் எழுது. துவம் மதுரம் துக்கம் லிக் நீ இனிப்பான பால் குடி. துவம்னா நீ, பட்னா படி. துவம்னா நீ, லிக்னா எழுது. துவம்னா நீ, பிபானா பருகு குடி அப்படின்னு அர்த்தம். துவம்னா நீ, பத்திரம்னா ஒரு கடிதம், பட்னா படி. துவம் நீ, பத்திரம் ஒரு கடிதம், லிக எழுது. துவம் பட நீ படி. துவம் லிக நீ எழுது. துவம் பிப நீ பருகு குடி. துவம் பத்திரம் பட நீ ஒரு கடிதம் படி. துவம் நீ, பத்திரம் ஒரு கடிதம், லிக எழுது. துவம் நீ, துக்தம் பால் மேலே புள்ளி வச்சாலும் இம்முன்னு படிக்காமல் சொல்லிக்கிறாங்க. க மேலே துக்தம் தாக்கு மேலே மேலே துக்தம். தாக்கு மேலே புள்ளி தும்முன்னு படிக்கணும், தம்முன்னு படிக்கணும். துவம் நீ, துக்தம் பால் லிக பிப. துவம் நீ, துக்தம் பால் பிப குடி. துவம் நீ, ஏகு பத்திரம் ஒரு கடிதம் பட படி. துவம் நீ, ஏகம் ஒரு பத்திரம் கடிதம், லிக எழுது. துவம் நீ, துக்தம் துவம் நீ, மதுரம் ரா போட்டு மேலே படிக்க ரம்னு படிக்கணும். துவம் மதுரம் நீ இனிப்பான, துக்தம் பால் பிப குடி. துவம் நீ, துக்தம் துவம் நீ, மதுரம் இனிப்பான, துக்தம் பால் பிப குடி. இது வந்து நோட்டில் எழுதியிருக்கேன். நான் அப்போ காட்டுறேன், இதை நோட் பண்ணிங்க. இதை மட்டும் இப்போ இது வரைக்கும் நோட் பண்ணிங்க. இப்போ வந்து இதெல்லாம் கோடிட்டாருங்க நினப்புன்னு போட்டிருக்கு. ஃபிங்கர் பேங்க்ஸு இதில் நான் எழுதியிருக்கேன், காமிக்கிறேன்.
காலி இடங்களை சரியான வார்த்தைகளால் நிரப்புக. துவம் துவம் காலி இடம் வந்து ஸ்வச்சம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்வச்சம் ஜலம் பிப, நீ சுத்தமான தண்ணீர் குடி. துவம்னா நீ, ஸ்வச்சம்னா சுத்தமான, ஜலம்னா தண்ணீர், பிபனா குடி. துவம் ஏகம் புஸ்தக் பட, துவம் நீ ஒரு, ஏகம் ஒரு, புஸ்தகம், துவம் ஏகம் புஸ்தகம் பட, நீ துவம்னா நீ, ஏகம்னா ஒரு, புஸ்தகம்னா புஸ்தகம், படனா படி. துவம் ஏகம் புஸ்தகம் பட, நீ ஒரு புத்தகம் படி. துவம் நீ, பத்திரம் ஒரு, லிக, துவம் துவம் நீ, பத்திரம் ஒரு, கடிதம், லிக எழுது. ஏகம் ஒரு, புஸ்தகம் புஸ்தகம், பட படி. துவம் நீ, ஸ்வச்சம் சுத்தமான, கிருதம் நெய், பிப குடி. துவம் ஸ்வச்சம் ஜலம் பிப, நீ சுத்தமான தண்ணீர் குடி. துவம் ஏகம் புஸ்தகம் பட, நீ ஒரு புஸ்தகம் படி. துவம் பத்திரம் லிக்க, நீ ஒரு கடிதம் எழுது. ஏகம் புஸ்தகம் பட, ஒரு புஸ்தகம் படி. துவம் ஸ்வச்சம் கிருதம் பிப, நீ சுத்தமான நெய் குடி. கோல்டன் இருக்கிறது. இது வந்து சமஸ்கிருதத்தை மொழிபெயர்க்கும். நீ எழுத்துக்களை சரியாக எழுது. நீ துவம் எழுத்துக்களை, அக்ஷரம் சரியாக, ஸ்வச்சம் எழுது, லிக். நீ எழுத்துக்களை சரியாக எழுது. துவம் ஸ்வச்சம் அக்ஷரம் லிக. இதெல்லாம் நோட் பண்ணிங்க. துவம் ஸ்வச்சம் ஜலம் பிப, நீ சுத்தமான தண்ணீர் குடி. துவம் ஏகம் புஸ்தகம் பட, நீ ஒரு புத்தகம் படி. துவம் பத்திரம் லிக்க, நீ ஒரு கடிதம் எழுது. ஏகம் புஸ்தகம் பட, ஒரு புத்தகம் படி. துவம் ஸ்வச்சம் கிருதம் பிப, ஏகம் புஸ்தகம் பட, ஒரு புத்தகம் படி. துவம் ஸ்வச்சம் கிருதம் பிப, நீ சுத்தமான நெய் குடி. இது வந்து ஃபில்லப் பேங்க்ஸ் இதெல்லாம் கோடிட்டர்கள் இருப்பிருக்கும். கோடிட்டர்கள் இருப்பிருக்கும். இது வந்து சமூகத்தில் மொழிபெயர்க்கிறது. சமூகத்தையும் மொழிபெயர்க்கும். நீ எழுத்துக்களை சரியாக எழுது. துவம் ஸ்வச்சம் அக்ஷரம் லிக. நோட் பண்ணிங்க. கடிதம் எழுதாதே. துவம் நீ, ஏக் ஒரு, மா பத்திரம் லிக், கடிதம் எழுதாதே. துவம் கடிதம் எழுதாதே. துவம் ஏக் மா பத்திர லிக, நீ ஒரு கடிதம் எழுதாதேன்னு இருக்கு. இப்படி கூட சொல்லலாம். கடிதம் எழுதாதே இப்படி சொல்லலாம். துவம் ஏக் மா பத்திர லிக, நீ ஒரு கடிதம் எழுதாதே அப்படின்னு. புஸ்தகம்
படிக்காதே. துவம் ஏகம் நீ ஒரு புஸ்தகம். புஸ்தகம் மா பட. துவம் ஏகம் மா பத்திரலிக்க. பத்திரலிக்கான எழுதுன்னு அர்த்தம். மா பத்திரலிக்கனா எழுதாதே அப்படின்னு அர்த்தம். புஸ்தகம் படிக்காதே. துவம் ஏகம் புஸ்தகம். புஸ்தகம் மா பட படிக்காதே. கடிதம் எழுதாதே. துவம் ஏக் மா பத்திர லிக்க. பத்திரம் லிக்க. புஸ்தகம் படிக்காதே. துவம் ஏகம் புஸ்தகம் மா பட. புஸ்தகம் படனா படிக்கணும். புஸ்தகம் மா படனா படிக்காதே. புஸ்தகம் படிக்காதே அப்படின்னு அர்த்தம். இனிப்பான பால்குடி. மதுரம் துக்தம் பிப. இனிப்பான மதுரம். பால் துக்தம் பிப குடி. ஒரு புத்தகம் படி. ஒரு ஏகம் புஸ்தகம் படி பட. அப்புறம் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி லைன் எழுத சொல்லியிருக்காங்க. இதுதான் எழுத சொல்லியிருக்காங்க. எழுத சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வார்த்தையும். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வரையும் பார்ப்போம். ஏகம் பத்திரம் லிக்க. ஏகம் ஒரு பத்திரம் கடிதம் லிக்க எழுது. புஸ்தகம் மா லிக்க. புஸ்தகம் எழுதாதே. புஸ்தகம் லிக்கானா புஸ்தகம் எழுதுன்னு அர்த்தம். புஸ்தகம் மா லிக்கானா எழுதாதேன்னு அர்த்தம். மானா ஆப்போசிட் மீனிங் வரும். இதுக்கு முன்னாடி இது வந்தது சொன்னேன். அதே மாதிரி புஸ்தகம் மா லிக்க. புஸ்தகம் எழுதாதே. துவம் துக்தம் பிப. நீ பால் குடி. துவம்னா நீ, துக்தம்னா பால், பிபனா குடி. துவம் நீ ஜலம் தண்ணீர், பிப குடி நீ தண்ணீர் குடி. துவம் நீ கிருதம் நெய், பிப குடி. துவம் கிருதம் பிப நீ நெய் குடி. ஏகம் பத்திர லிக்க. ஒரு கடிதம் எழுது. புஸ்தகம் மா லிக்க. புஸ்தகம் எழுதாதே. துவம் துக்தம் பிப. நீ பால் குடி. துவம் துக்தம் பிப. நீ பால் குடி. துவம் ஜலம் பிப. நீ தண்ணீர் குடி. துவம் துக்தம் பிப. நீ துவம் கிருதம் பிப. நீ நெய் குடி. இதுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏகம், இந்த பிப, இந்த இது பத்திரம், அதுக்கெல்லாம் சொல்கிறாங்க. அதை தான் இதை படிச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வரி கேட்டிருக்காங்க. அதை தான் படித்தோம். அதை தான் இப்போ படித்தோம். எல்லாம் நோட் பண்ணிங்க. நோட் பண்ணிங்க.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.